குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட் செஷன். இன்றைக்கி நம்ம டிசைன் ஆஃப் கீயோடைய டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தியரி பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். கீ எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத மறுபடியும் ஒருக்கா சொல்லிடுறேன். கீ வந்து எதுக்காக பயன்படுது? ஒரு ஷாஃப்டில் கியரு, ஃப்ளைவீலு, புள்ளி இதுகளெல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு பயன்படுது. ஷாஃப்டோட கியரு அல்லது புள்ளி அல்லது ஃப்ளைவீலு இதுகளை இணைக்க பயன்படுது. சரியா? இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். கீழே ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இது என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே லென்த்து டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா கீயோடைய லென்த்து, அதோடைய வித்து, அதோடைய திக்னஸ், இந்த மூணு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் பெரும்பாலும். ஓகேவாப்பா? கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த வித்து, அந்த திக்னஸ், அந்த லென்த்துக்குரிய கீ வந்து கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரெஸ் மதிப்பை தாங்குமா, அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் லிமிட்டை தாங்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, a rectangular key of 40 mm length is required to transmit 10 kilowatt at 900 rpm. இங்கே ரெக்டாங்குலர் கீ வந்து ரெக்டாங்குலரு, ஸ்கொயரு டைப் ஆஃப் கீலாம் பார்த்தோம் இல்லையா, இதில் ரெக்டாங்குலர் கீ கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க, டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதோடைய லென்த் வந்து 40 mm அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. லென்த்தை கொடுத்துட்டாங்க இங்கே, ரைட்டா? அப்போ நம்ம வித்து திக்னஸ் தான் கண்டுபிடிக்கணும் கட்டாயம். டிசைன் ஆஃப் கீனாவே 3 தான் சொல்லியிருக்கேன். லென்த்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அப்படிலாட்டி வித்து, அப்படிலாட்டி திக்னஸ், வித்து திக்னஸ் அப்படிலாட்டி லென்த்து, இந்த 3 தான் கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். இதில் நமக்கு லென்த்து கொடுத்துட்டான் அப்படின்னாவே அடுத்து நமக்கு கட்டாயம் வித்தும் திக்னஸும் தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இங்கே பவர் டிரான்ஸ்மிஷன் எவ்வளவு? 10 கிலோவாட் அளவுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் கடத்தப்படுது. ஸ்பீடு வந்து 900 rpm. Determine the size of the key if the permissible shear and crushing stress are limited to 65 Newton per mm squared and 110 Newton per mm squared respectively. அப்போ சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 65 நியூட்டன் per mm ஸ்கொயர், கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு 110 நியூட்டன் per mm ஸ்கொயர்னு சொல்லிட்டான். Assume that the shaft and key are made of same material. இங்கே கீ ஆனது என்ன மெட்டீரியலில் தயாரிக்கப்பட்டிருக்கு? ஷாஃப்ட் என்ன மெட்டீரியலில் தயாரிக்கப்பட்டிருக்கோ அதே மெட்டீரியலை பயன்படுத்தி தான் கீ தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மதிப்பு வந்து ஷாஃப்ட்டுக்கும் கீக்கும் பொருந்தும். சரியா? ரைட்டாப்பா? ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டா என்ன ஏதுன்றதை அடுத்து வரிசையாக பார்ப்போம். ஸோ லென்த் ஆஃப் த கீ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 mm. லென்த் ஆஃப் த கீ வந்து 40 mm. அடுத்து பவர் டிரான்ஸ்மிஷன். என்னப்பா பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே எதுக்கு மாற்றணுன்னு இருக்கோம்? வாட்டில் மாற்றணும். அப்போ 10 கிலோவாட்டை வாட்டில் மாற்றுறதுக்கு 1000ஆல் பெருக்கணும், அதாவது 10 to the power of 3ஆல் பெருக்கணும். அகைன் ஸ்பீடு வந்து 900 rpm. ரைட்டாப்பா? அடுத்து சியர் ஸ்ட்ரெஸ் மதிப்பு வந்து 65 நியூட்டன் per mm ஸ்கொயர்டு. கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளவு? 110 நியூட்டன் per mm ஸ்கொயர்டு. சரியா? டூ டிசைன் வந்து டைமென்ஷன் ஆஃப் கீஸ், வித் அண்டு திக்னஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பவர் கொடுத்துட்டானாவே அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? டார்க் கண்டுபிடிச்சிருங்க. டார்க் கண்டுபிடிச்சிருங்க. ஏற்கனவே நம்ம டிசைன் ஆஃப் ஷாஃப்ட்டில் வந்து ப்ராப்ளம்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே சேம் தான். அதனால் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். ரைட்டாப்பா? இப்போ டார்க் டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? 9550 இன்ட்டு பவர் டிவைடட் பை என், இந்த ஃபார்முலா பயன்படுத்தி டார்க் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி இல்லாட்டி என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன்? பவர் P is equal to 2 pi nt by 60,000 அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி அதில் டார்க் கண்டுபிடிக்கலாம். சரியாப்பா? இப்போ பவருக்கு வந்து 10 × 10⁻³ அதை போட்டுறோம். ஸ்பீடுக்கு வந்து 900 போட்டுறோம். ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ 106.11 × 10⁻³ நியூட்டன் mm வரும். 106.11 × 10 to the power of 3 நியூட்டன் mm அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை டார்க்கோட வேல்யூவை பயன்படுத்தி நம்ம ஷாஃப்ட்டில் டார்க் ஈக்குவேஷன் பயன்படுத்தணும் இல்லையா? T = π/16 d³ சியர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஃபார்முலா டார்க் ஈக்குவேஷன் இதை பயன்படுத்தணும் இல்லையா? இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அகைன் ஷாஃப்டோடைய டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே ஷாஃப்ட் டிசைன் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். T = π/16 d³ சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு. அதில் இந்த டி தான் என்னது? டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்டோடைய வேல்யூ இல்லையா?
அப்போ இந்த ஃபார்முலா T = π/16 d cube shear stressங்கிற ஃபார்முலா என்ன மாறிடும் டயா கண்டுபிடிக்கிறதுக்கு D = cube root of 16 into T divided by pi into shear stress அப்படிங்கிற ஃபார்முலாவாக கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா இங்கே கியூப் இருக்கு இல்லையா, D cube இருக்கு இல்லையா, D cube இருக்குது, நமக்கு வேணுங்கிறது D அப்படிங்கும்போது என்ன ஆயிடுது, இங்கே கியூப் ரூட்டாக மாறிடுது. என்ன மாறிடுது, கியூப் ரூட்டாக மாறிடுது. ரைட்டா? இப்போது வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னது, கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா D = 20.258, D = 20.258 mm அப்படிங்கிற வேல்யூ கால்குலேட்டட் வேல்யூ கிடைக்கும். அஸ் யூஸ்வல் நம்ம ஸ்டாண்டர்ட் டயா எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டயா எடுக்கிறதுக்கு பிஎஸ்சி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.25 பேஜ் நம்பர் 7.25ல் போய் இந்த 20.258 அப்படிங்கிற வேல்யூக்கு அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 7.25 பிஎஸ்சி டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா D = 22 mm அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ நமக்கு டயா ஆஃப் த ஷாஃப்ட்டு கிடச்சிருச்சு. அப்போ வித்து திக்னஸ் அடுத்து கண்டுபிடிக்கும் இல்லையா, அதுக்கு வெறும் பெரிய ஃபார்முலாலாம் இங்கே பயன்படுத்த போகிறதில்ல. டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னாவே நம்ம வித்தும் திக்னஸும் பிஹெச்சி டேட்டா புக்கில் போய் பார்த்துலாம். ஸோ இந்த டயாமீட்டருக்கு கீயோட வித்து திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டாண்டர்டு டைமென்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அங்கே போய் பார்க்க போகிறோம். பிஹெச்சி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் என்னது, இங்கே 5.16 என்னப்பா பேஜ் நம்பர் பிஹெச்சி டேட்டா புக்கில் 5.16க்கு டயாமீட்ரு வேல்யூ, ஷாஃப்டோட டயாமீட்ரு வேல்யூ 22 mm இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக போய் நீ பார்த்தேன்னா திக்னஸ் ஆஃப் த கீ 7 mm இருக்கும், பக்கத்தில் வித் ஆஃப் த திக்னஸும் இருக்கும். இப்போ நமக்கு அதில் போய் பார்த்தோன்னே நமக்கு திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 7 mm இருக்கும். வித் ஆஃப் த கீ வந்து எவ்வளோ இருக்குது, 8 mm. என்னதுப்பா 8 mm. சரியா, 8 mm. ரைட்டா, 2 வேல்யூ வந்து கிடச்சிருச்சு, 2 வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ரைட்டா, இப்போ டைமென்ஷன் ஆஃப் த கீ வந்து என்னென்னது, வித்து வந்து 7 mm, சாரி திக்னஸ் வந்து 7 mm, வித்து வந்து 8 mm, லென்த்து வந்து கொடுத்துருக்கேன் 40 mm. லென்த்து வந்து 40 mm. நம்ம கீனாவே 3 தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று திக்னஸ்ஸு, இன்னொன்று வித்து, இன்னொன்று லென்த்து கொடுத்துருக்கேன். திக்னஸும் வித்தும் எப்படி கண்டுபிடிச்சோம், டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் வேல்யூக்கு பிஹெச்சி டேட்டா புக்கில் 5.16ல் போய் டியோட வேல்யூ இங்கே நமக்கு 22 mm இருக்குது. இந்த 22 mmக்கு நேர டேட்டா புக்கில் வந்து திக்னஸ் ஆஃப் த கீயும் வித் ஆஃப் த கீயும் கொடுத்துருப்பான். நமக்கு இங்கே திக்னஸ் 7 mm வித்து 8 mmன்னு கிடச்சிருக்கு. ரைட்டாப்பா? ஸோ நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கீ வந்து டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்ச கீ சைஸ் வந்து கொடுத்துருக்க அந்த சியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கிரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூவையும் தாங்குமா, சரியா, இல்லை உடஞ்சிருமா, ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்தது ஸ்ட்ரெஸ் வேல்யூ தாங்குமா இல்லது கீ உடஞ்சிருமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் என்னப்பா சியர் ஸ்ட்ரெஸ்ஸை கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குமா அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த இருக்குல்லையா, சியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 2T by width of the key length of the key into D. அதாவது 2T divided by என்னது வித்து லென்த்து டயாமீட்டர் மூணையும் வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபார்முலா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து மனப்பாடம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இது வந்து என்ன இதில் இருக்குது, டிசைன் டேட்டா புக்கில் இருக்குது. அதை வந்து கப்ளிங்கில் இருக்கும்போது நான் காட்டுறேன். கப்ளிங்கில் இருக்கும்போது நான் என்னங்கிறத சொல்கிறேன். கப்ளிங் டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நான் சொல்கிறேன். ஃப்ளான்ஜ் கப்ளிங், மெரைன் கப்ளிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த ஃபார்முலா அப்படியே இருக்குது டிசைன் டேட்டா புக்கில். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வேல்யூ இந்த சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா சியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 2T டிவைட் பை வித் லென்த் இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இதில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது எவ்வளவு, 30.145 30.145 Nm² கிடச்சிருக்கு. அப்போ நம்ம செக் பண்ணணும்னா என்ன செய்யணும், கொடுத்துருக்க மதிப்பு எவ்வளவு சியர் ஸ்ட்ரெஸ் மதிப்பு 65 Nm². கொஸ்டினில் கொடுத்துருக்கான். கொஸ்டினில் என்ன செஞ்சுருக்கான், கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்கான், 65 Nm² சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கான். நமக்கு வந்திருக்க வேல்யூ என்னது 30.145. அப்போ நம்ம கால்குலேட்டட் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது கம்மியாக வந்துச்சுன்னா என்னது, கீ இஸ் சேஃபு, சியர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும், கொடுத்துருக்க சியர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இட்ஸ் ஓகே, வித்து வந்து ஓகே ஆகிடுச்சு. ரைட்டாப்பா? இப்போ கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குமா அப்படின்னு பார்க்கணும். கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கணும் அப்படின்னா திக்னஸ் தான், சரியா. திக்னஸ் எவ்வளோ கனமாக இருக்கோ அல்லது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கணும்னா அந்த திக்னஸ் மதிப்பை தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதுக்குரிய ஃபார்முலா வந்து என்னது, இந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு
4t divided by thickness into length into diameter of the shaft. இந்த இருக்குல்ல இந்த ஃபார்முலா ரைட்டாப்பா. இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ரைட்டா. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கால்குலேட்டரில் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட்டர் வேல்யூ எவ்வளோ வருது 68.9 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கிடைக்குது. 68.9 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வருது. ஆனால் நமக்கு வந்து கொடுத்துருக்க மதிப்பு எவ்வளோப்பா? கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய மதிப்பு எவ்வளவு? 110 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க அந்த 110 விட நமக்கு கண்டுபிடிச்சிருக்க கால்குலேட்டர் மதிப்பு எவ்வளோ வந்திருக்கு? கம்மியாக வந்திருக்கு. 68.9 தான் வந்திருக்கு. 110 விட குறைவாக 68.9 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்திருக்கு அப்படின்னா ஸோ கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கும் ரைட்டாப்பா. இப்போ ரெண்டுமே சியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கும் கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கும் அப்படின்னா நமக்கு வந்திருக்க அந்த திக்னஸ் வேல்யூ வித் வேல்யூ வந்து என்னது வித் ஆஃப் த கீயும் திக்னஸ் ஆஃப் த கீயும் இட்ஸ் ஓகே ஃபார் தி கிவன் லென்த் ஆஃப் த கீ. அப்போ ரெக்டாங்குலர் கீயோட டைமென்ஷன் என்ன? 8 இன்ட்டு 7 இன்ட்டு 40 mm ரைட். அப்போ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 40. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வித் இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு லென்த்து, வித் இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு லென்த் அப்படி தான் டைமென்ஷன் போடுவோம். வித் இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு லென்த்து. வித்து வந்து எவ்வளவு? 8 mm, திக்னஸ் வந்து 7 mm, லென்த் வந்து 40 mm. இதுதான் ரெக்டாங்குலர் கீ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டைமென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A 15 kW 960 rpm motor has a mild steel shaft of 40 mm diameter. பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து 15 kW கொடுத்துருக்கான். ஸ்பீடு வந்து 960 rpmல ஒரு மோட்டார் சுற்றுது. அது வந்து ஷாஃப்டோட டயமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 40 mm கொடுத்துட்டான். ஸ்டீலால் செய்யப்பட்ட ஷாஃப்ட்டு. And the extension being 75 mm. The permissible shear and crushing stress for the mild steel are 56 megapascal and 112 MPa. மெகாபாஸ்கல் அதாவது 112 மெகாபாஸ்கல் டிசைன் த கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டாப்பா. அப்போ பவர் டிரான்ஸ்மிஷன் 15 kW வழக்கம் போல் வாட்டுக்கு மாற்றோம்னா 1000 பெருக்கிடுவோம் இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10⁻3. ஸ்பீடு வந்து எவ்வளவு? 900 rpm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட்டு 40 mm கொடுத்துட்டான். எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தேன் பார்த்தியா? லென்த் ஆஃப் த கீ அது வந்து எவ்வளவு? 75 mm. லென்த் ஆஃப் த கீ 75 mm. பெர்மிசபிள் சியர் ஸ்ட்ரெஸ் மெகா பாஸ்கலில் கொடுத்துருக்கான். நான் ஏற்கனவே ஷாஃப்ட் ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கேன். 1 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 1 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் தான், மாற்றமில்லை. அப்போ 56 மெகா பாஸ்கல்னால் 56 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. அடுத்து அதே மாதிரி கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு 112 மெகா பாஸ்கல் 112 மெகா பாஸ்கல்னு கொடுத்துருக்கேன். அப்போ அதே 112 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. இதில் 2 டிசைன் வந்து என்னது? டைமென்ஷன் ஆஃப் கீஸ். வழக்கம் போல் இங்கே லென்த்து கொடுத்துட்டான் இல்லையா? கீயோட லென்த்து 75 mm கொடுத்துட்டான். அப்போ வித்து திக்னஸ் என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு நம்ம போன கணக்கு என்ன பார்த்தோம்? டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட்டு எங்கே பார்க்குறோம்? பிஎஸ்சி டேட்டா புக்கு பேஜ் நம்பர் 5.25ல் போய் டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் வேல்யூவுக்கு வித்தும் திக்னஸும் நம்ம எடுத்தோம். அப்போ டயமீட்ரு போன கணக்கில் கொடுக்கல. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்? டயமீட்ரு D = 40 mm. ஷாஃப்டோட டயமீட்ரு 40 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். 40 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் ரைட்டாப்பா. அப்போ டக்குன்னு என்ன செஞ்சிடலாம்? நம்ம வழக்கம் போல் டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு நேராக போய் என்ன செஞ்சிடலாம்? பிஹெச்சி டேட்டா புக்கில் போய் வித்தும் திக்னஸும் கண்டுபிடிச்சலாம். அப்படி தானேப்பா ரைட். பவர் கொடுத்துட்டானாவே என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? டார்க் கண்டுபிடின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த நம்ம செக்கிங் பண்ணுறோம் இல்லையா? ஸ்ட்ரெஸ் வேல்யூ தாங்குமான்னு பார்க்குறதுக்கு கட்டாயம் டார்க் வேணும். இப்போ பவர் கொடுத்தான்னா போன கணக்கு மாதிரியே T = 9550 × பவர் டிவைட் பை n அப்படிங்கிற ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டார்க்கோடைய மதிப்பு எவ்வளோ கிடைக்குது? 142.218 142.218 × 10⁻³ நியூட்டன் mm அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. நமக்கு டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் 40 mm கொடுத்துட்டான். அதனால் இந்த தடவை நம்ம என்ன தேவையில்லை? டார்க் ஈக்குவேஷனை பயன்படுத்தி டயமீட்ரு ஷாஃப்டோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நேரடியாக அவனே கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டான் கணக்கில். அப்போ நேரடியாக என்ன செஞ்சலாம்? பிஹெச்சி டேட்டா புக்கில் 5.16ல் என்ன பண்ணலாம்? டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் 40 mmக்கு என்ன கண்டுபிடிச்சிடும்? திக்னஸ் 8 mm. என்னப்பா? திக்னஸ் 8 mm இருக்குது. வித்து வந்து எவ்வளோ இருக்குது? 12 mm இருக்குது. ஆல்ரெடி கொஸ்டினில் லென்த்து வந்து 75 mmனு கொடுத்துட்டான். அப்போ நமக்கு இங்கே வித்தும் கிடச்சிருச்சு, திக்னஸும் கிடச்சிருச்சு டேட்டா புக்கில் போய் ரைட்டா. இப்போ நம்ம என்ன செய்யணும்? செக்கிங் தான் பண்ணணும். என்ன செய்யணும்? செக்கிங் பண்ணிடுறோம். செக்கிங் பண்ணுறதுக்கு போன கணக்கு மாதிரியே தான். சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வந்து என்னது? இது நமக்கு டேட்டா புக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது ஃப்ளான்ஜி கப்ளிங் மெரைன் கப்ளிங் நடத்தும் போது அந்த டேட்டா புக்கில் இருக்கும். நான் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. அப்போ இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா 2T /
width of the key into length of the key into diameter. ஸோ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம கிடைக்கிறது எவ்வளவு 8.28 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் 8.28 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வேல்யூ வந்து கிடைக்குது. நம்ம கொடுத்துருக்க மதிப்பு என்னதுப்பா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோடைய மதிப்பு 56 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கொடுத்துருக்கான். அப்போ கொடுத்துருக்க வேல்யூவை காட்டிலும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ மதிப்பு வந்து கால்குலேட்டட் மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருந்தால் இந்த இருக்கு இல்லையா 8.289 நியூட்டன் per mm ஸ்கொயருங்கிறது less than the given shear stress value, less than the given shear stress value. given stress value வந்து எவ்வளவு 56 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ the key is safe for shear. key வந்து சேஃப், அதாவது அதோட width வந்து ஓகே, width of the key வந்து ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யணும் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை செக் பண்ணோம். க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை செக் பண்ணோம்னா என்ன செய்யணும் அதோடைய திக்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அதுக்கு ஃபார்முலா போன கணக்கில் மாதிரியே தான் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 4t டிவைடட் பை திக்னஸ் இன்ட்டு லென்த் இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். 4t டிவைடட் பை திக்னஸ் இன்ட்டு லென்த் இன்ட்டு டயாமீட்டர். இதோடைய வேல்யூ மதிப்பு ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு 24.869. என்னப்பா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய மதிப்பு கால்குலேட்டர் மதிப்பு எவ்வளோ கிடைக்குது 24.869 கிடைக்குது. இது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு கணக்கில் 112 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். என்னப்பா 112 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. ரைட்டா, இதுதான் நமக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கான். நமக்கு இங்கே கால்குலேட்டர் அதாவது கீயோடைய வித்னஸும் திக்னஸையும் பயன்படுத்தி நமக்கு கண்டுபிடிக்கப்பட்ட க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் மதிப்பு வந்து எவ்வளவு 24.869, ஷியர் ஸ்ட்ரெஸ் மதிப்பு வந்து 8.289. இது ரெண்டுமே வந்து என்னவாக இருக்குது கொடுத்துருக்க ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் மதிப்பை காட்டிலும் கம்மியாக வந்திருக்கு. சரியா, அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் மதிப்பு வந்து கால்குலேட்டட் 8.289, இது 56 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரை காட்டிலும் எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய மதிப்பு நம்ம கால்குலேட்டட் வேல்யூ வந்து 24.869 வந்திருக்கு. இது கொடுத்துருக்கக்கூடிய 112 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரை விட குறைவாக இருக்கிறதுனால இந்த கீயோடைய டைமென்ஷன் இஸ் ஓகே. கீ வந்து சேஃபு, கீயோடைய வித்தும் திக்னஸும் சேஃபு, உடையாது. கொடுத்துருக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும் அளவிற்கு இருக்கும். ரைட்டாப்பா, அப்போ இந்த கீ எவ்வளோ டைமென்ஷன் பண்ண போகிறோம் ஆன்சர் வந்து ரிசல்ட் ஆஃப் த கீ இஸ் எவ்வளவு 12 × 8 × 75. 12 × 8 × 75. அதாவது டைமென்ஷன் ஆஃப் த கீ எழுதணும்னாவே என்னன்னு சொல்லியிருக்கேன் width into thickness into length. width of the key into thickness into length மூணையும் இந்த டைமென்ஷன்ஸில் நம்ம மார்க் பண்ணணும். சரியா, width into thickness into length அப்படின்னு சொல்லி போடணும். சரியா, width வந்து நமக்கு 12 mm கிடச்சிருக்கு, thickness வந்து 8 mm, லென்த் வந்து கொடுத்துருக்கான் 75 mm. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இஸ் ஓவர். சரியாப்பா, அப்போ புரியுதில்ல உங்களுக்கு, ஒன்றுமே கிடையாது. டயாமீட்டர் கொடுக்கலைன்னா டயாமீட்டர் கண்டுபிடிக்கிற அவ்வளோதான். பவர் கார்டை கொடுத்துருவான் கீயை பொறுத்தளவு. பவர் கொடுத்தானாவே நீ டார்க் கண்டுபிடிச்சிடுற. டயாமீட்டர் கொடுக்கல அப்படின்னா டார்சன் ஈக்குவேஷன், டார்க் மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கே இல்லையா, அந்த டார்க் மதிப்பை வச்சு டார்க்சன் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிற. டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கண்டுபிடிச்சிட்ட அல்லது கணக்கில் கொடுத்துருக்கான் அப்படின்னா நீ என்ன செய்யலாம், நேரடியாக பிஹெச்டி டேட்டா புக்கு பேஜ் நம்பர் என்னது 5.16, என்னப்பா 5.16க்கு என்ன செஞ்சலாம், நேரடியாக அங்கே போய் கொடுத்துருக்க அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட ஷாஃப்டோட டயாமீட்டர் வேல்யூவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஷாஃப்டோட டயாமீட்டர் வேல்யூக்கு பேஜ் நம்பர் 5.16க்கு போய் என்ன செஞ்சலாம், இந்த வித்தோட மதிப்பும் திக்னஸ் மதிப்பும் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை செக்கிங் பண்ணணும். என்ன செய்யணும், செக்கிங் பண்ணுறதுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் செக்கிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா, ஷியர் ஸ்ட்ரெஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறோம், வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்க்குற. இதில் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோடைய மதிப்பு கம்மியாக வரும் இல்லையா, எந்த வேல்யூ வருதோ கால்குலேட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை கொடுத்துருக்க வேல்யூவோட என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். கால்குலேட்டட் மதிப்பு வந்து கொடுத்துருக்க மதிப்பை விட கம்மியாக வந்ததுன்னா என்னது, டிசைன் ஆஃப் த கீ இஸ் சேஃபு. சரியாப்பா, அது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பார்க்குறோம், க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பார்க்குறோம். சரியாப்பா, 1க்கு 2 தடவை அந்த கீயை பாருங்கள். ஏற்கனவே 15 மார்க் ப்ராப்ளம்ஸாக இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரியாப்பா, அதாவது ஷாஃப்ட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கட்டாயம், அந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை ஷாஃப்ட்லேருந்து ஒரு 15 மார்க் ப்ராப்ளம் கட்டாயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சாய்ஸில் கீஸ்
கப்ளிங்லேருந்து ப்ராப்ளம் அல்லது கப்ளிங், நம்ம கப்ளிங் எடுத்து பார்க்க போகிறோம். ரைட்டாப்பா? ஸோ ஷாஃப்ட் வந்து கட்டாயம் படித்தாகணும். ஒரு கணக்கு அதுலேருந்து கேட்பான். இதோடைய சாய்ஸ் தான் என்னென்னு சொல்லியிருக்கோம், கீ அல்லது ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஷாஃப்ட்டை காட்டிலும் இந்த கீ வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஷாஃப்ட்டை காட்டிலும் கீயோடைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 15 மார்க் கணக்கில் கொடுக்குறாங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்ன செய்யுங்க, எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வேல்பாண்டிக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.